எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இவன்லாம் ஒரு ஆளுன்னு புடிச்சு போட்டு இந்த ஷோவை நடத்த ட்ரை பண்றாருல, அவர் நினைச்சா இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டிக்கான மரியாதை போச்சு ப்ரோ. கடைசி சீசன் வரதுக்கு இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகும் தெரியுமா? காலங்காத்தால பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டாலே அந்த ஆக்டிவிட்டி வச்சு வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி ஏதாவது பேசி போனோம், ஏதாவது வார்த்தைகளை விட்டு போனோம். அந்த சண்டே எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் வரதுக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிரும், கலகலன்னு இருக்கும். ஆனா இவன் என்ன பண்றான்னு தெரியுமா? மார்னிங் ஆக்டிவிட்டியில பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்தா இந்த ரூலை இவன் ஒரு மாதிரி மாத்தி வித்தியாசமா பண்றானு. எப்பவும் போல காலங்காலத்துல இன்னைக்கு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி பிக் பாஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றானா, இந்த வீட்டுக்குள்ள நீங்கலாம் இந்த வீட்டுக்காண்டி என்னென்ன உழைப்புகளை போட்டிருக்கீங்க, என்னென்ன மாத்தி இருக்கீங்க, முதல் நாள்ல இருந்து இந்த விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், இந்த கேம் காண்டி இவ்வளவு உழைப்புகள் நான் இதுல கொட்டியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவங்க சொல்ற விஷயம் மத்த ஆளுக்கெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை தூக்கி ஓட்டுகள் போடலாம். இல்ல அவங்க போய் சொல்றாங்க இதை ஏத்துக்க மாட்டேன்னா நீங்க கை தூக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ அந்த மாதிரி வச்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், யார் என்ன பேசணும் கை தூக்க கூடாது, அப்படிதானே? கை தூக்காம வச்சாதானே ரைட்டு. அப்போ நம்ம மேல வன்மத்துல இருக்காங்கன்னு மாத்தி மாத்தி கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவன் என்ன பண்றான்னு தெரியுமா, எல்லாருக்கும் கை தூக்கிடுறானு ப்ரோ, எல்லாருக்கும் கை தூக்கிறானு. இதுல முதல் சாச்சனை பத்தி பாத்துடலாம். ஒரு 4-5 பேர் மட்டும் தான். ஏன்னா மத்த ஆளுக்கெல்லாம் நான் நல்லவனா இருக்க பாக்குறேன், நான் நல்லவனா தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு டிராமாவை போட்டாங்க. இல்ல ஒரு சில பேர் மட்டும்தான் ஏதோ எப்பவும் போல ஏதோ ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இல்ல சாச்சனா அவர்கள் ஃபர்ஸ்டா பேசுறாங்க. சாச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் வந்த முதல் நாள்ல இருந்து என்னோட கேமை நான் வந்து ப்ரூவ் பண்றக்காண்டி நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள எனக்கு டாஸ்க் பெருசா கிடைக்கல, ஆனா எனக்கு டாஸ்க் கொடுத்து அடிச்சு பிரிச்சு விளையாண்டு காட்டுவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் விளையாண்டு காட்டிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் லாக்கின்னு சில பேர் சொன்னாங்க, அதெல்லாம் மாத்தி காமிச்சிருக்கேன். எனக்கு சமைக்கவும் தெரியும் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த கேமுக்காண்டி நான் பல விதங்கள்ல உழைப்பு போட்டுட்டு இருக்கேன். முக்கியமா என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஆக மாட்டா, இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா, இந்த டாஸ்க் நீ வேணாம், அந்த டாஸ்க் நீ வேணாம், நிறைய இடங்களை ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஒதுக்குன இடங்கள் எல்லாம் இல்ல என்னால முடியும், நான் பண்ணுவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட் எடுத்து இப்போ வரைக்கும் என்னோட கேமை பயங்கரமா காட்டிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல முக்காவாசி பேரோட நான் டிசர்வ் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாங்க. இதுலயே முக்காவாசி பேர் கையும் தூக்குறானு, இல்ல முக்காவாசி பேர் கையும் தூக்குறானு. ஏன்டா எனக்கு இதுல என்ன புரியலனா, ஏண்டா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான்டா நேத்து அந்த பொண்ணுக்கு சொன்னீங்க, அந்த பொண்ணு சும்மா சும்மா எல்லா டாஸ்க்கும் கை தூக்கிட்டு போகுது, சொதப்பிட்டு வருதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்களே கையை தூக்கி ஆமா சாச்சனா வேற லெவல்ல பண்றாங்கன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கு இதுதான் கூட புரியல. எனக்கு சுத்தமா ஒரு புரியாம இருக்க விஷயம் என்னன்னா, முதல்ல நைட் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை வச்சு ஒரு டாபிக் வந்தா கூட அந்த சம்பவத்தை மறந்து கையெல்லாம் தூக்கி சப்போர்ட் பண்றாங்கல்ல. எப்படி நேத்து ஒருத்தையும் ஒரு பிரச்சனை போச்சு, இவங்க தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, ஜாம் பாக்கெட் எடுத்திருக்காங்க, பொருட்கள் மிஸ்டேக், அப்ப கிராசரிஸ் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தை வச்சுக்கிட்டுமே இந்த பொண்ணு உட்காந்துட்டு நான் டாஸ்க் எல்லாம் சூப்பரா தான் ஆடுறேன், என் டீம் காண்டி பயங்கர உழைப்ப போட்டிருக்கேன், நான் மரண மாஸ் பண்றேன், நான் முக்கியமா சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்க போறது இல்ல, நான் சாப்பாடு இந்த இதெல்லாம் மாத்திலேன்னு சொல்றேன். மூணுமே தப்பு தானே. இந்த பொண்ணு போன முக்காவாசி டாஸ்க் தோக்க தான் செஞ்சிருக்காங்க. நேத்து ஒருத்திக்கு அந்த பொண்ணு கிராசரிஸ் டாஸ்க்கு போய் அந்த டாஸ்க்கும் தோத்துருக்கு. அப்போ நேத்து ஒருத்திக்கு இந்த பொண்ணு சாப்பாடு பொருள் ரொம்ப மோசமா இருக்கு, சீனி அள்ளி சாப்பிட்றா, சாம் அள்ளி சாப்பிட்றா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு சொன்ன பிறகும் அந்த பொண்ணு இதெல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க சொல்லும் போது கையை தூக்கி ஓட்டுகள் போடுறானு. பயங்கரமான ஃபேவரிசம் ப்ரோ. அதாவது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, இவனுக்கு கேம் ஆட தெரியுதா இல்ல இவன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சிங்கி அடிச்சா மக்கள் வெளியிருந்து பார்த்துட்டு வா பாருங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த ஆளுக்கு ஓட்டுகள் போடலாம், இந்த ஆளுக்கு இப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு பண்றாங்களா என்ன எல்லோன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைங்க. ஆனா உள்ள கையை தூக்குறான். ஓகேவா? அடுத்ததா முத்துக்குமரன் தாங்க மரண மாசம் பேசினான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்திக்கு அவன் ரொம்ப நீட்டா பேசினான், எல்லாருக்கான கேமை எடுத்து பேசினான். அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வச்சான் தெரியுமா, இந்த பிக் பாஸ்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? அந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் கரெக்டா யூஸ் பண்றேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு என்னோட மைண்ட் அந்த கேமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன், மத்த எங்கேயும் யூஸ் பண்ணலன்னு சொல்றான். எதை மீன் பண்ணி சொல்றான்? காதல் கண்டென்ட், இந்த கன்றாவியான கண்டென்ட்க்குலாம் நான் போக விரும்பல, நான் என்னோட கேம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்னதான் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி நான் கேமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நான் அதிகமா பேசுறேன், அப்போ என்னோட கண்டென்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஆண்கள் அணியில சில பேர் சொல்லியிருக்காங்க, முத்துக்குமார் உன்னோட கேம் வந்து எங்களை கீழே இறக்குது, உன்னோட கேம் வந்து எங்களை மறைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த இடத்துல தெரியுது என்னோட கேம் பயங்கரமா இருக்கு, இவங்க எல்லாத்தோட என்னோட கேம் ஒரு படி மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க நான் பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிவுகள் அதிகமா எடுக்கிறேன்னு சொல்லி. அப்பவும் எனக்கு ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியுது, அப்போ உங்களை விட எல்லா பாயிண்ட்லயும் நான் அதிகமா பேசுறேன், அதை விட உங்களை விட எல்லா இடத்துலயும் என்னோட கருத்துக்களை பயங்கரமா வச்சிருக்கேன். மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காண்டி வந்தோம் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தையும் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், இந்த வீட்டுக்கு என்கிட்ட யாரா வந்து டக்குன்னு இந்த வேலையை பண்ணுனா பண்ணிடுவேன். எனக்கு டயர்டாக இருக்குது தூக்கம் வருது நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன், வேலையை பண்ணிடுவேன். இந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்தா கரெக்டாக பண்ணிடுவான்டா அப்படிங்கிற லெவலுக்கு உங்ககிட்ட நான் நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் நான் பயங்கரமாக கேம் ஆடிட்டு இருக்கேன், இந்த கேமுக்காண்டி உழைப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். இதுதான்டா பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். இப்படிதான் பேசணும். அதை விட்டுட்டு கண்டன் பண்ணனே காதல் பண்ணனே அப்படின்னு சொன்னா எங்கிட்ட போய் பாயிண்ட் வரும்? ஒன்றும் வராத, அவ்வளோதான். அதாவது அவங்க பாயிண்ட் அவ்வளோதான், காதலுங்க மட்டும் தான் கண்டென்ட். அங்கிட்டு போய் பார்த்தா நம்ம சாச்சனாக்கு சாப்பாடு மட்டும் தான் கண்டென்ட். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஜாக்லின்.
ஜாக்லின் வந்து எப்பவும் போல ஒரு உருட்டுகளை போட்டாச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ நான் தனியாக ஒரு கேம் ஆடினேன், அப்புறம் டீம் கூட சேர்ந்து கேம் ஆடணும்னு யோசித்தேன், அப்புறம் டீம் காண்டி கேம் ஆடினேன். இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன், என்னோட வாய்ப்புகள் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் கப்பு ஒரு கப்பு தான், இருந்தாலும் அந்த கப்பை நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னொரு ஆளுக்கு அந்த கப்பு போனாலும் எனக்கு பரவாயில்ல. அப்படி அப்படியே பிளா 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 பிளான்னு எங்கள் அக்கா உருட்டி தள்ளிட்டாங்க. அப்படியே எங்க அக்கா உருட்டுன்னு உருட்டி தள்ளிட்டாங்க நண்பர்களே. இதுதான் எங்க அக்காவோட உருட்டு. டெய்லி பரவாயில்ல ஏதாவது ஒரு உருட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்ததுலேருந்து தனியாக ஒரு கேம் ஆடினேன், இண்டிவிஜுவல் கேம் செட் ஆகல, அதுக்கப்புறம் டீமாக கேம் ஆடினேன், டீம் கேம் லைட்டாக செட் ஆகல, அப்புறம் விட்டு கொடுத்தாடினேன். இப்போ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்ருக்கேன், விட்டு கொடுக்குறேன் எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நான் விட்டு கொடுத்தாலும் எனக்கு கப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். அப்படி கப்பு கிடைக்கலன்னா கூட இன்னொரு ஆளுக்கு அந்த கப்பு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அக்கா ஒரு சிம்பத்தி அந்த இடத்துல போட்டு பேச்சு. எப்போ பார்த்தாலும் சிம்பத்தி லைட்டாக தூவிக்கோ அப்படின்னா தூவிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல் நாள்ல இருந்து அவ்வளவு உழைப்புகள் போட்டிருக்கேன். எப்படி முதல் நாள்ல இருந்து அவ்வளவு உழைப்புகள் போட்டிருக்கேன், என் உழைப்புகள் இங்க பேசப்படுது. ஆனா உங்கள நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, ஏன் தெரியல. பட் நான் இப்போ ஒருத்திக்கு அவ்வளவு உழைப்பு அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்கேன். ஒரு டாஸ்க் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள சமைக்கணும்னு சொன்னாலும் சரி, இல்ல என்ன ஆக்டிவிட்டியா இருந்தாலும் நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன் எனக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல எனக்கு தெரியல. பட் நான் தான் இந்த வீட்டுல பயங்கரமான உழைப்பு போடுறேன்னு சொல்லிட்டு உழைப்புன்னு சொல்லிக்கினே இருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது நீ போட்டு நல்லா உழட்டிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அக்கா போட்ட உழைப்பை நான் எங்க நான் பார்க்கவே இல்லை. அக்கா போட்ட உழைப்பை வேற ஏதாவது சேனல்ல லைவ் போட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் அங்கிட்டு போய் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2-3 வாரங்களா நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். போன டாஸ்க்கு ஒரு 2-3 டாஸ்க்கு போறாங்க, அந்த டாஸ்க்கும் நக்கின்னு வந்துருது, முடிஞ்சிருது, அந்த டாஸ்க்கு தோத்துறாங்க. சரி வீட்டுக்குள்ள உழைப்பு போடுறாங்க, வீட்டுக்குள்ள யாராவது கூட்டமாக வந்திருக்குமோ பேசி அந்த இடத்துல பயங்கரமா ஒரு கலகலப்பு பண்றாங்கன்னா அதுவும் இல்லை, அதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பேசி முடிக்கிறதுக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்காந்துருப்பாங்க. பேசிட்டு இருக்காங்களோ சரி அப்படின்னு உட்காந்துருக்காங்க. பேசி முடிச்ச பிறகு அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கலவரம் வரும்ல, அந்த கலவரத்துக்குள்ள போயிட்டு நீங்க என்கிட்ட ஏன் கேட்க மாட்டேங்க, நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்க, நீங்க எல்லாம் சேர்ந்தே முடிவு பண்ண இதை தான் பண்றாங்கப்பா அந்த அக்கா. நம்ம கிரிஞ்சு பவித்ராக்கா இதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல. நல்லா பாருங்க, நானும் கடந்த ஒரு 2 வாரமா நோட் பண்றேன் ப்ரோ. எல்லாரும் பேசும்போது இப்படி உட்காந்து பேசுங்க அவன் பாயிண்ட் கரெக்ட் தான், நீ சொல்ற கரெக்ட் தான் இப்படி சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உடனே அந்த பஞ்சாயத்துக்குள்ள போய் குதிச்சு நான் இங்க தானே இருக்கேன், என்கிட்டே நீங்க கருத்து கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேளுங்க, நானும் உங்க டீம் தானே, என்கிட்ட கேட்காம நீங்களே முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாங்க. இதை மட்டும் தான் அக்கா பண்ணிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி எதுவுமே பண்ணல. எதுக்குமே ஐ ஸ்டாண்டு. பவித்ராக்கா சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க பயங்கரமான எஃபோர்ட் போடுறாங்க. ஏய் யாரா நீங்கள் அவங்களாம் எவன்டா உள்ள தீ போட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்தது தர்ஷிகா அக்கா, எங்க அக்கா 200% இருக்காங்கல்ல, அவங்க நேற்று ஒருத்தையும் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி 143ல போயிட்டு இருக்கு. சிசி எல்லாருக்கும் கூடி பார்த்துருப்போம், ஒரு மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் கூடி பார்த்துருப்போம். எங்கள் அக்கா வண்டி மட்டும் அப்படி குறைஞ்சிக்கினே வருது. 200ல இருந்த அக்கா இப்போ 143க்கு வந்துட்டாங்க. எப்போ ஏவிட்டாய் வெளியே போக போறேன் நமக்கு தெரியல, மேபி இந்த வாரமாக கூட இருக்கலாம் நண்பர்களே. ஸோ அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த வாரத்தில் முதல் 2 வாரம் அவ்வளோ உழைப்புகளை போட்டிருக்கேன் இந்த வீட்டுக்கு, அவ்வளோ உழைப்புகள் போட்டிருக்கேன். 2 தடவை கேப்டன் ஆயிருக்கேன். அவ்வளோ உழைப்புகளை போட்டு இந்த வீட்டில் நான் தரமா பண்ணியிருக்கேன். ஆனால் என்னமோ தெரில, ஒரு 4வது வாரத்துக்கு அப்புறமே என்னோட உழைப்புகள் வெளியே தெரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஏன் எனக்கு தெரியல, ஆனால் அதே உழைப்பை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட கேம் நான் செம ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள எனக்கு டைட்டில் முக்கியம், டைட்டில் இல்லாம நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், டைட்டில் அடிச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லிட்டு நான் முடிவோட இருக்கேன். அப்படியே டைட்டில் அடிச்சுட்டு மட்டும் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் நான் முடிவோட இருக்கேன். அதே மாதிரி இந்த டைட்டில் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். நான் அவ்வளவு உழைப்புகள் இந்த வீட்டில் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் அவ்வளவு உழைப்புகளை போடுறேன். எங்க அக்கா சொல்றேன். எனக்கு இந்த இடத்துல அக்காவோட உழைப்பை பத்தி நம்ம பேசி ஆகணும். கண்டிப்பா அக்காவோட உழைப்பு என்னன்னா, விஷால் கூட கமிட் ஆகிறது, ஓகேவா, விஷால் கூட காதல் கண்டென்ட்ல கமிட் ஆகிறது. அந்த மாதிரி காதல் கண்டென்ட்ல கமிட் ஆகி எப்படியாச்சும் அதை வச்சு இன்னும் 2-3 வாரங்கள் ஓட்டிடலாம், ஒரு 4-5 வாரங்கள் ஓட்டிடலாம். அப்போ வெளியே இருந்து பிஆர் டீம் கொஞ்சம் ஓட்டுகளை போட்டு இன்னும் 2-3 வாரங்கள் ஓட்டி எப்படி நம்ம ஒரு 80 நாள் அக்கா வீட்டுக்குள்ள இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அக்காவோட உழைப்பு. எப்படி அக்காவோட உழைப்பு அதுதான். கடைசி டாஸ்க் கூட என்ன பண்ணாங்க, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் அங்கிட்டும் போயிட்டு ஐயோ உளமண்டுக்கு வாமிட்டு வருது ஐயோ அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர டாஸ்க் கார்டில் இவ்வளவுதான் அக்காவோட உழைப்பு. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி உருட்டிட்டு தான் இருக்கான், உருட்டிக்கினே இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கான உழைப்பை போடுறது முத்துக்குமரன் மட்டும்தான். நான் கவனிச்ச வரைக்கும் முத்துக்குமரன், அடுத்ததான் நான் ஜாக்லினை கவனிக்கிறேன், சௌந்தர்யா கவனிக்கிறேன். இந்த 3 பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ராணுவ ஏதோ பண்ணுறான், கண்டென்ட் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி